இதேபோன்று விநாயகர் சதுர்த்தியொட்டி மதுரையில் பூக்களின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பது குறித்து நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கருணாகரன். அவரிடம் கேட்கலாம். கருணாகரன், மதுரையை பொறுத்தவரைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கான இந்த விற்பனை என்பது எந்த அளவுக்கு இருக்கு? குறிப்பா பூக்களினுடைய விலை என்பது என்னவாக இருக்கு? பாலவேல், அதாவது விநாயகர் சதுர்த்தி அந்த விற்பனை தற்பொழுது மதுரை மாட்டுத்தாவணி அந்த பூ மார்க்கெட்டில் களை கட்டியுள்ளது. எவ்வாறு என்றால், இந்த பூ மார்க்கெட்டில் எப்பொழுதுமே மொத்த விற்பனையில் அதிகாலையில் தான் காலை 11 மணி வரை தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் தற்பொழுது அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாலையில் கூட்டம் களை கட்டுகிறது. மேலும் இந்த பூ மார்க்கெட்டில் மதுரை பூ மார்க்கெட்டை பொறுத்த அளவில் மல்லிகை பூ காலையில் 2000 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்பனையானது தற்பொழுது 1500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதே போன்று இந்த பூ மார்க்கெட் அருகே உள்ள பகுதிகளில் மண் விநாயகர் மற்றும் இலை, விளாம்பழம், மாதுளம்பழம், பேரிக்காய் மற்றும் உள்ளிட்ட பொறி, கடலை உள்ளிட்டவையும் விற்பனை செய்யப்படுகிறது. அவற்றின் விற்பனையும் சற்று உயர்ந்துள்ளது. தொடர்ந்து நாளை மறுநாள் முகூர்த்த நாட்களாக இருப்பதால் பூக்களின் விலை மேலும் உயரும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் இன்று அருகம்புல் மாலை முதற்கொண்டு துளசி வரை அனைத்து விதமான அந்த பொருட்களும் விலை உயர்ந்து காணப்படுகிறது. இருந்தாலும் மக்கள் அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய மண் விநாயகரை தங்கள் இல்லத்திற்கு வாங்கி சென்று அதை வழிபடுவதற்காக தேவையான பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். ஆண்டுதோறும் அந்த ஆவணி மாத மகா சதுர்த்தி அந்த விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. நாளை கொண்டாடப்பட உள்ள அந்த மகா விநாயகர் சதுர்த்திக்காக மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான மலர்கள் மற்றும் அந்த பூ, பொறிகடலை, விளாம்பழம் உள்ளிட்ட பூஜைக்கு தேவையான பொருட்களை மிகுந்த ஆர்வமுடன் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர். பாலவேல், தகவல்களுக்கு நன்றி. இணைப்பில் இருங்கள் கருணாகரன்.